ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம இந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 0.8 சைஸ் எலாஸ்டிக் நமக்கு தேவைங்க. அதுக்கப்புறம் இது போல் ஜுவல்லரி மேக்கிங் பீடு இருக்குங்க. இந்த பீடு வந்து நமக்கு தேவைப்படும், கோல்டன் கலர் பீடு. அதுக்கப்புறம் நமக்கு கிளாஸ் பீட் 8 mm, ஓகேங்களா. இது மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படும். இந்த 3 பொருளை வச்சு எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட எலாஸ்டிக் பாருங்கள், இது போல் தான் இருக்கும். 0.8 சைஸ். நான் வந்து 0.8 தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது, பட் ஆனால் நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக்கில் பீட் வந்து கோர்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் 8 mm பிங்க் கலர் பீட் தாங்க எடுத்திருக்கேன். அந்த பீடை வந்து நான் எலாஸ்டிக்கில் கோர்த்துக்கிறேங்க. இது போல் நமக்கு எந்த அளவுக்கு பீட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பீடை வந்து கோர்த்துக்கலாம். இது போல் ஒவ்வொரு பீடாக எடுத்து நம்ம எலாஸ்டிக்கில் கோர்த்துக்கலாங்க. நான் வந்து பாருங்கள், எலாஸ்டிக்கை நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் நான் கோர்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எலாஸ்டிக் பத்துமா பத்தாதா, எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்ற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பீடை கோக்காதீங்க. நீங்கள் எலாஸ்டிக் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் பீட் கோர்த்துட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் வந்து கோர்த்து முடிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நாட் போடக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம 2 முனையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் பார்த்துருக்கீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம நார்மலான முடிச்சு போடுவோம் பார்த்துருக்கீங்களா, அது போல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த நாட் வந்து டைட்டாகவே இருக்காதுங்க, ரொம்பவே லூஸ் ஆயிரும். பாருங்கள், இது வந்து சிம்பிளான நாட்டு. இந்த நாட் போட்டுட்டு நம்ம ப்ரேஸ்லெட்டை இழுத்தோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்படி நாட் போடவே கூடாதுங்க. பர்ஃபெக்டான நாட் எப்படி போடலாம் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு டைம் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கிறேன், திரும்பவும் அதே இதுலேயே இன்னொரு சுற்றிக்கலாம், ஓகேங்களா. அப்போ நமக்கு ஒரு இதில் வந்து 2 டைம் சுற்றிட்டோம் அப்படின்னா அந்த நாட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருங்க. அது போலவே நம்ம திரும்பவும் 2 டைம் சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான நாட் கிடச்சிருச்சுங்க. நான் வந்து இந்த டைப் நாட் தாங்க யூஸ் பண்ணுறேன், ஆனால் இன்னொரு டைப் நாட்டும் போடலாம். நான் ப்ரேஸ்லெட்டில் எப்படி நாட் போடலான்ற வீடியோ நான் ரொம்பவே டீட்டெயில்டாக அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரு சிம்பிளான ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு என்னோடய கையில் போட்டு கூட காமிச்சிருக்கேன். இந்த ப்ரேஸ்லெட் வந்து என்னோடய கையளவுக்கு தாங்க நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டைப் ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம இதுலேயே வந்து இடையில ஒரு பீட் கொடுத்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இது போல் 8 mm பீடை ஃபஸ்ட்டு ஒரு பீட் கோத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலர் பீட் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீட் வந்து ஒன்று கோர்த்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ அடுத்து திரும்ப 8 mm பீட் பாருங்கள், இது போல் பிங்க் கலர் பீட் ஒன்று, கோல்டன் கலர் பீட் ஒன்று, ஓகேங்களா. இது போல் கோர்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு டைப் ப்ரேஸ்லெட் நமக்கு கிடச்சிருங்க. இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ப்ரேஸ்லெட்டுங்க.
இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப மெட்டீரியல்ஸுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம அழகான பிரேஸ்லெட் மேக் பண்ணிடலாம். இது போல் பிரேஸ்லெட் மேக் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நம்மளோட சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலான்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோங்க. இல்லை சிஸ்டர், எனக்கு வீடியோவில் பார்க்குறதெல்லாம் புரியலை, நான் இன்னும் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே ஷோ ஆகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. நம்ம கிளாஸில் ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். இப்போ நம்ம செகண்ட் டைப் பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணிட்டோங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது. நம்ம ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாங்க. ஆனால் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நல்லா டைட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. இது போல் பிரேஸ்லெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இப்போ நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக அழகாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிரேஸ்லெட்டு. இது போல் பிரேஸ்லெட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இல்லை நம்ம இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணியும் நீங்கள் உங்கள் ஆர்டரை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இது போலவே வேறொரு கலரில் பிரேஸ்லெட் மேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் நம்ம எல்லா கலர்லேயுமே பிரேஸ்லெட் மேக் பண்ணலாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம இன்னொரு டைப் பிரேஸ்லெட் மேக் பண்ணலாங்க. எலாஸ்டிக்கில் பீட் வந்து கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பீட் கோர்த்துருக்கேங்க. அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ கலர் பீட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டபுள் கலர் பீட் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பிரேஸ்லெட்டு. நீங்கள் ஃபினிஷிங் பாருங்கள். அடுத்து பிங்க் கலர் ஒரு பீட், ஸ்கை ப்ளூ கலர் ஒரு பீட். ஓகேங்களா? இது போலவே நம்ம கோர்த்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த பிரேஸ்லெட்டு. உங்களுக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம பீட் வந்து கோர்த்து முடிச்சாச்சுங்க. எண்டில் நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு சுற்றி நல்லா எலாஸ்டிக்கை இழுத்து டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு சுற்று. ஓகேங்களா? இது போல் 2 டைம் சுற்றிட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த நாட் வந்து ரொம்பவே ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் 2-3 டைம்னாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 3-4 டைம், அப்போயும் வரலையா ஒரு 5-6 டைம் அது போல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க எலாஸ்டிக்கை திரும்பவும் கட் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ நமக்கு ரொம்பவே க்யூட்டான டபுள் கலரில் ஒரு பிரேஸ்லெட் கிடச்சிருச்சுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிரேஸ்லெட்டு. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இந்த பிரேஸ்லெட்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது போல் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாவோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் பேஜில் லிங்க் இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போல் பிரேஸ்லெட் மேக்கிங் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோங்க. இது ரொம்பவே சிம்பிளான பிரேஸ்லெட். இது பிகினர்ஸ் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மேக் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணியிருந்தோம். செகண்ட் பிரேஸ்லெட்டில் ஒரு கோல்டன் கலர் பீட் கொடுத்து மேக் பண்ணியிருந்தோம். தேர்ட் பிரேஸ்லெட்டில் டபுள் கலர் பீட் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நம்ம சிம்பிளாக மேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப மெட்டீரியல்ஸ்லாம் தேவை கூட கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சிம்பிளான மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த பிரேஸ்லெட் நம்ம மேக் பண்ணிடலாம். இது போல் சிம்பிள் அண்ட் க்யூட்டான பிரேஸ்லெட் கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.